இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல அன்ஃபார்ச்சுனேட்லி மாரல் வேல்யூஸ் இல்ல. 1. 2வது இந்த புலவர் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது 12 வருஷம் ஒரு தமிழ் புலவர் கிட்டக்க ஒரு மாணவன் படிச்சான்னா கன்ஃபர்டு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் தமிழ். ஓகே 14 வருஷம் படிச்சிருந்தானா கன்ஃபர்டு மாஸ்டர்ஸ். ம் 16 வருஷத்துக்கு மேல படிச்சிருந்தானா கன்ஃபர்டு பண்டி எம்ஃபில் அண்ட் ஓகே பிஹெச்டி ம் புலவர்னு பட்டம் கொடுத்து அவங்களுக்கு டீச்சர் வேலையில இருந்து ஆரம்பிச்சு ப்ரொஃபசர் வேலை வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ம் இந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணினது இப்படி தமிழ் புலவர்கள் ஒரு இன்னொரு புலவரை உருவாக்கக்கூடிய சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணின மகானுபாவர் யாருன்னு கேட்டா வேற யாரும் கிடையாது, நம்ம முத்தமிழ் வித்தகர் தான். ம் கருணாநிதி அபாலிஷ்ட் த புலவர் சிஸ்டம் இட் செல்ஃப். ம்ஹும். ஆனா இன்னைக்கு இன்றைய காலம் வரைக்கும் அந்த புலவர்கள் அப்படி சொல்லி பொற்கிழி அந்த தமிழ் புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி ஒவ்வொரு போச்சு. ஒவ்வொரு பேர் சொல்லி அவ்வளவு விருதுகள் அவ்வளவு பொற்கிழிகள் அவ்வளவு பட்டங்கள் வருஷம் வருஷம் கொடுக்குறாங்களே என்ன ஒவ்வொரு வேணாலும் கொடுக்கலாமா, பட் ம் வந்துட்டு 16 வருஷம் என்னோட பர்சனல் லைஃப்ல 7 வயசுல வெண்பா எழுதிட்டேன்ற காரணத்துக்காக வீட்டு ம் வாசல்ல வந்து நின்று என் வாத்தியார் என்னை கேட்டு வாங்கின்னு போனார். ஸோ நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தது பேருக்கு தான். என்னோட ம் ஸ்கூல் டீச்சர்ஸே வந்துட்டு இவன் தமிழ் புலவர் ஆக போறான்டா, இவன் அந்த ப்ரொஃபசர் வேலைக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பாஸ் போட்டு விட்டுட்டாங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் எனக்கு. ஓ அந்த அளவுக்கு வந்துட்டு ஐ வாஸ் வெரி வெல் நோன். அந்த அளவு அவங்களோட ஆசிரியர் தொழில்ல அவங்க அவ்வளவு தர்மமும் நியாயமா இருந்தாங்க. இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ தமிழ் படிச்சிட்டு இருக்க, உனக்கு நீ மேத்ஸையும் பிசிக்ஸையும் வச்சு நீ என்ன பண்ண போற, ம் பிகாஸ் தட் ஐ வாஸ் an anomaly and a prodigy. ஓகே ரைட். ஸோ அதனால அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சர்டைன் ஏஜ் வரும்பொழுது தான் எனக்கு ரியாலிட்டி தெரியுது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புலவர் சிஸ்டம் இல்லைன்னு. ஓ அந்த சிஸ்டமே கிடையாது, இட் ஹஸ் பின் அபாலிஷ்டு.